ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி கோட்டெக்ஸ் பிளாட்ஃபார்மில் ட்ரேட் பண்ண போகிறேன். ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஓடிசி மார்க்கெட்டை வந்து நான் இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன். பிகினராக இருக்கிற நீங்கள் ஓடிசி மார்க்கெட்டை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஓடிசி அப்படிங்கிறது புரோக்கர் ரன் பண்ணக்கூடிய மார்க்கெட். ஸோ அவள் எப்போ வேணாலும் மேனிப்புலேஷன் பண்ணலாம். அண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து சம்டைம்ஸ் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் ஓடிசி மார்க்கெட் அவாய்ட் பண்ணிவிட்டு ரியல் மார்க்கெட்டில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா வந்ததுக்கப்புறம் உங்களால் ப்ராப்பரான ப்ரெடிக்ஷன்ஸ் உங்களால் பண்ண முடியுது. அண்ட் ரொம்ப முக்கியம் எமோஷன் கண்ட்ரோல். உங்களால் எமோஷன் ப்ராப்பராக கண்ட்ரோல் பண்ண முடியுது அப்படிங்கிற ஒரு டைம் வரும்போது நீங்கள் வந்து ஓடிசியில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அண்ட் ஓடிசியில் ட்ரேட் பண்ணுங்கள். அது வரைக்கும் ரியல் மார்க்கெட்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மண்டே டு ஃப்ரைடே ரியல் மார்க்கெட் இருக்குது. ஸோ ரியல் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறது தான் ரொம்ப சேஃபாக இருக்கும். சரிங்களா? அண்ட் ஓடிசி பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இங்கே டைம் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டைமும் இருக்கும். அதே டைம் வந்து உங்களுக்கு 1 minute 2 minute அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படின்னா இந்த கேண்டிலில் ட்ரேடு வந்து க்ளோஸ் ஆகாது. நீங்கள் 1 minute செட் பண்ணி ட்ரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே ட்ரேட் எடுக்கிறீங்களோ அதில் இருந்து எக்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா 1 minute. எக்ஸ்பைரி டைம் வந்து நீங்கள் எங்கே ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். பட் இதை நீங்கள் ஸ்விட்ச் டைம் கொடுத்தீங்கன்னா நார்மல் டைமுக்கு மாறிடும். ஸோ நார்மல் டைம் அப்படிங்கிறது நீங்கள் எந்த கேண்டிலில் ட்ரேட் பண்ணுறீங்களோ அந்த கேண்டில் நீங்கள் 10 செகண்டில் நீங்கள் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணாலும் சரி, இல்லை 20 செகண்டில் ப்ளேஸ் பண்ணாலும் சேம் கேண்டிலில் ட்ரேடு வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ இந்த டைமிங் வந்து நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது வந்து ஓடிசியில் இந்த டைமிங் மாறும். பட் ரியல் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இது மாற்ற முடியாது. உங்களுக்கு நார்மல் டைம் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே சார்ட்டை சூஸ் பண்ணும்போது ஒரு நல்ல ப்ராப்பரான சார்ட்டை வந்து சூஸ் பண்ணணும். ஸோ நான் எந்த இண்டிகேட்டரும் யூஸ் பண்ண மாட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி தான் நான் ட்ரேட் எப்போவுமே ப்ளேஸ் பண்ணுவேன். ப்ரைஸ் ஆக்ஷன், கேண்டில்ஸ்டிக் சைக்காலஜி இதெல்லாம் யூஸ் பண்ணி நான் ட்ரேட் பண்ணுவேன். ஸோ இண்டிகேட்டர் பின்னாடி போகிறவங்களுக்காக நான் சொல்கிறேன். இண்டிகேட்டரை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வராது. நீங்கள் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர், ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக ஆக முடியாது. ஸோ ட்ரேடிங்க்கு நீங்கள் ப்ரொஃபஷனலாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க இண்டிகேட்டர் பண்ணாமல் நீங்கள் மார்க்கெட்டை வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சார்ட் எப்பவுமே எடுக்கும்போது நமக்கு லெவல்ஸ் இருக்கக்கூடிய சார்ட்டை சூஸ் பண்ணால் தான் வந்து நம்மளால் ப்ரெடிக்ஷன்ஸ் ப்ராப்பராக பண்ண முடியும். ஸோ நான் இங்கே ஒரு சார்ட் எடுத்திருக்கேன். இதில் நான் இப்போது சப்போர்ட் லெவல் வந்து ட்ராப் பண்ணுறேன். ஸோ ரீசன் சப்போர்ட் லெவல் நான் இங்கே ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா அதே சப்போர்ட் லெவல் வந்ததுக்கப்புறம் வந்து இங்கே ரிவர்சல் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பிரேக் அவுட். ஆஃப்டர் பிரேக் அவுட் அதே லெவலில் இருந்து என்ன பார்த்திங்கன்னா மறுபடியும் ரிவர்சல். ஸோ இப்போ மறுபடியும் பையர்ஸ் வந்து அந்த லெவலில் வந்து ஒரு பெரிய கேண்டிலாக ஒரு ஸ்ட்ராங்காக இங்கே பிரேக் அவுட் பண்ணியிருக்கான். ஸோ மறுபடியும் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் செல்லர்ஸ் ட்ரை பண்ணியிருக்கான். ஸோ அதே லெவல்லேருந்து எகைன் பையிங் ப்ரெஷரில் பையர் ஒரு மொமெண்டத்தை க்ரியேட் பண்ணியிருக்கான். ஸோ அந்த மொமெண்டத்துக்கு அப்புறம் செல்லரும் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக மொமெண்டம் ஃபார்ம் பண்ணியிருக்கான். பட் அதே லெவல் மறுபடியும் பையர்ஸ் வந்து என்ட்ரி ஆகிருக்கான். ஸோ இங்கே என்ட்ரி கிடச்சிருந்தா கால் போயிருக்கலாம். பட் என்ட்ரி ரொம்ப லேட்டாக போயிட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பையர்ஸ் வந்து மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறதுக்கு இங்கே ட்ரை பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்போ ப்ரீவியஸாக வந்து செல்லர்ஸ் என்ட்ரியான ஒரு ஏரியா அப்படிங்கிறது இந்த இடத்துலேருந்து செல்லர்ஸ் வந்து என்ட்ரி ஆகிருக்கான். ஸோ வெயிட் பண்ணுறேன். இந்த இடத்துல ஏதாவது ட்ரேட் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் நான் பையருக்காக போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் நான் கேண்டில் வந்து நான் பையருக்காக ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ப்ரீவியஸாக மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இங்கே பையிங் ப்ரெஷரில் ஒரு மொமெண்டத்தை க்ரியேட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் செல்லர்ஸ் வந்தாலும் இப்போ இந்த கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாஸ்டிங் டைப் கேண்டிலாக நான் இங்கே பார்க்குறேன். ஏன்னா வந்து ஒரு பெரிய கேண்டில் இங்கே ஃபார்ம் பண்ணியிருக்கு. கரெக்டாக அந்த லெவலில் இருந்து பார்த்திங்கன்னா பையர்ஸ் வந்து என்ட்ரி ஆகிருக்கான். அண்ட் ஒரு ஹெல்த்தியான ஒரு கண்டினியூஷன் இங்கே கொடுத்துருக்கா. ஸோ ப்ரீவியட் ஒரு மொமெண்டம் இருக்குது. ஸோ அந்த மொமெண்டம் மார்க்கெட் வந்து இங்கேயும் வந்து கண்டினியூ பண்ணும் அப்படிங்கிறதுனால ஸோ அடுத்த லெவல் அப்படிங்கிறது செல்லர்ஸ் என்ட்ரி லெவல்ஸ் இங்கே இருக்குது. ஸோ மார்க்கெட் இங்கே கண்டினியூ பண்ணும் அப்படிங்கிறதுனால இங்கே ஒரு கால் ஆப்ஷன் வந்து ட்ரேட் எடுத்திருக்கேன். ட்ரேடிங் பொறுத்தளவுக்கு ட்ரேடிங் நாலேஜ் மட்டும் கிடையாது, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நீங்கள் ரெகுலராக ஒரு ப்ராஃபிட்டை வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஓகே, இந்த ட்ரேடு வந்து எனக்கு ஐடிஎம்.
ஸோ இப்போ அதே செல்லர்ஸ் என்ட்ரி பாயிண்ட்லேருந்து மறுபடியும் செல்லர்ஸ் என்ட்ரியாக இருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். பட் இருந்தாலும் நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ இந்த ட்ரேட் எனக்கு வந்து ஐடிஎம். ஸோ நான் ட்ரேட் பண்ணும்போது மேக்ஸிமம் லெவல்ஸ் பார்க்க மாட்டேன், நார்மலாகவே பண்ணுவேன். பட் நாங்கள் யூடியூப்பில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால தான் வந்து நான் லெவல்ஸ் வச்சு வைக்கிறேன். ஆனால் லெவல்ஸ் இருந்தால் தான் உங்களால் ப்ராப்பராக வந்து அதை அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் லெவல்ஸுக்காக நான் வந்து உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஓடிசி பொறுத்தளவுக்கு நமக்கு எப்போவுமே பே அவுட் வந்து நல்லாயிருக்கும், 90% மேலே இருக்கும். ஸோ ரொம்ப முக்கியம் பே அவுட்டுங்க. நீங்கள் ஒரு சார்ட்டை சூஸ் பண்ணும்போது பே அவுட் இருக்கக்கூடிய சார்ட் சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் லாஸ் ஆனாலும் ரெக்கவர் வந்து பண்ண முடியும். பே அவுட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா ட்ரேடு வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணாலும் நம்மளால் என்ன பண்ண முடியாது. ஸோ ப்ரீவியஸ் லாஸை ரெக்கவர் பண்ண முடியாது. ஸோ நான் இங்கே ஒரு செல் ஆப்ஷன் போயிருக்கேன். ஸோ ஏன்னா இங்கே வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே ஒரு லெவல் ட்ரா பண்ணேன். அதுக்கு மட்டும் இல்லை, இந்த பையஸ் கேண்டில் வரும்போது ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு செல்லர் ரிஜெக்ஷனை நான் பார்த்துருக்கேன். அண்ட் இந்த லெவல் இந்த இடத்துல காமிக்கிறேன். ஸோ ரிஜெக்ஷனை பார்த்தேன். அண்ட் அந்த ரிஜெக்ஷன்ஸ் இடத்துல பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் எனக்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் லெவல்ஸ் இருக்குது, தெரிஞ்சால் தெரியும். இந்த லெவல்ஸில் வந்து மார்க்கெட் ரீச் ஆன உடனே பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லர்ஸ் வந்து அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ அதுக்காக நான் செல் போயிருக்கேன். கொஞ்சம் என்ட்ரி எனக்கு மிஸ் ஆகிருக்கு. ஸோ எனக்கு லாஸ் வந்திருக்கு. நான் இந்த இடத்துல வந்து மறுபடியும் செல் போகிறேன். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இந்த லெவலில் இருந்து செல்லர்ஸ் வந்து ஆக்டிவாக இருந்திருக்கான். அண்ட் இந்த ரிஜெக்ஷன்ஸுக்கு அப்புறம் மார்க்கெட்டை வந்து மறுபடியும் இந்த ஏரியாவுக்கு இந்த இடத்துல செல்லர்ஸ் வந்து கொண்டு போவோம். ஏன்னா பையஸ் ஆக்சுவல் பையஸ் வந்து கீழே தான் இருக்கான். அண்ட் இங்கே லெவல் இருக்குது. ஸோ இந்த லெவலில் இருந்து பையஸ் வந்து செல்லர்ஸ் வந்து என்ட்ரி ஆகிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, ப்ரீவியஸ் அதே செல்லர்ஸ் என்ட்ரியிலேருந்து பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் இங்கே என்ட்ரி ஆயிருக்கா. செல்லிங் ப்ரெஷரோட செல்லர்ஸ் என்ட்ரி ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து செல்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கண்டினியூ ஆகி எகைன் வந்து பையர்ஸ் இங்கே ரிவர்சல் வந்து கொடுத்துருக்கான். ஸோ இங்கே வந்து ட்ரேட் எடுக்க முடியுமாங்கிறது பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் செல்லர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணால் நான் இருந்தாலும் ப்ரீவியஸ் லெவல் ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து இங்கே பையர்ஸ் வந்து என்ன பண்ணுறான், டேக் ஓவர் பண்ணிட்டான். ஸோ நான் இங்கே ட்ரேட் பண்ணியிருக்கேன். எனக்கு இங்கே ஒரு 3 ட்ரேடு வந்து லாஸ் ஆகிருக்கு. பட் அந்த ட்ரேடை வந்து நான் இங்கே ரெக்கவர் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஸோ ப்ரெடிக்ஷன்ஸ் ஓடிசியில் வந்து நமக்கு இந்த லாஸஸ் வரும். பட் பேனிக் ஆகக்கூடாது. அந்த லாஸை எப்படி ரெக்கவர் பண்ணணும் அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ நீங்கள் எதுவுமே நான் வந்து லாஸை வந்து எடிட் பண்ணி எதுவுமே நான் வந்து போட மாட்டேன். ஸோ ப்ரீவியஸ் இந்த லெவல்லேருந்து நான் செல்லர் வந்து பார்த்தேன். ஸோ செல்லர்ஸ் வந்து இந்த ஆக்டிவாக இருந்தால் அதனால் செல்லர்ஸ் இந்த ப்ரீவியஸ் லெவலில் ரீச் பண்ணுவான்னு சொல்லி கொடுத்தேன். பட் இங்கே செல்லர்ஸை விட இப்போது பையர் வந்து மார்க்கெட்டை டேக் ஓவர் பண்ணியிருக்கான். ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், கால் ஆப்ஷன் போயிருக்கேன். ஸோ எனக்கு இந்த 2 ட்ரேடு லாஸ் ஆச்சு. ப்ரீவியஸ் வந்து என்னுடைய வந்து என்ட்ரியில் மிஸ் ஆச்சு. அண்ட் செகண்ட் ட்ரேடு வந்து நான் சேஃப்டிக்காக கொடுத்தேன். 2 ட்ரேட் ப்ளேஸ் பண்ணேன், செல்லருக்காக தான் கொடுத்தேன். ஏன்னா செல்லர் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால கொடுத்தேன். பட் எனக்கு அது லாஸ் ஆச்சு. ஸோ 3 ட்ரேட் லாஸ் ஆகிருக்கு. அன்றைக்கி நான் மறுபடியும் பையருக்காக கொடுத்துருந்தேன். எனக்கு அது வின் ஆகிருக்கு. நான் எகைன் இங்கே பையே போகிறேன். ஸோ இங்கே 2 ட்ரேடு எனக்கு வின் ஆகிருக்கு. ப்ரீவியஸாக 3 ட்ரேடு லாஸில் இருக்குது. ஸோ இங்கே நான் கால் போயிருக்கேன். இங்கே 2 ட்ரேட் நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இந்த கேண்டில் வந்து கண்டிப்பாக வந்து மார்க்கெட் இங்கே ரீச் பண்ணும். ப்ரீவியஸ் இந்த செல்லர்ஸ் என்ட்ரி பாயிண்ட்லேருந்து செல்லர் செல்லிங் ப்ரெஷரில் வந்து கேண்டில் இங்கே ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் பையர்ஸ் மறுபடியும் ஸ்ட்ராங்காக இருக்கான். அண்ட் அவன் வந்து ஹையர் லோ ஃபார்ம் ஆகி போயிட்டுருக்கான். ஸோ ப்ரீவியஸ் லெவலை இவன் வந்து ரீச் பண்ணி அதை பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். ஸோ அதனால் நான் இங்கே வந்து பையருக்காக நான் போயிருக்கேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சருக்கு ஏற்றபடி நான் இங்கே வந்து ட்ரேடு வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இங்கே பையர் பார்த்தீங்கன்னா இங்கே சொன்னால பையர் வந்து இந்த மார்க்கெட்டை டேக் ஓவர் பண்ணியிருக்கான். ஸோ அதனால் வந்து ஈஸியாக வந்து ஹெல்த்தியாக வந்து ஒரு மொமெண்டத்தை வந்து இவன் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கான்.
ஸோ எனக்கு இங்கே ஐடிஎம். ஸோ டோட்டலாக நம்ம ட்ரேடு வந்து லாஸ் பண்ணாலுமே, அதாவது ப்ராப்பராக வந்து நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய லாஸை வந்து ரெக்கவர் பண்ணிடலாம். ஸோ நான் இங்கே ஹிஸ்ட்ரி காமிக்கிறேன். ஸோ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். இதை ஃபஸ்ட்டு ட்ரேட், அதுக்கப்புறம் எனக்கு பார்த்திங்கன்னா 2 ட்ரேடு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேடு 2 கேண்டில் ட்ரேட் லாஸ் ஆச்சு. ஸோ 3 ட்ரேட் லாஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 டோட்டலாக 9 ட்ரேட் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 9 ட்ரேடில் எனக்கு வந்து 3 ட்ரேட் லாஸு, மீதி 6 ட்ரேட் வந்து ஐடிஎம் ஆயிருக்கு. அண்ட் லாஸையும் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ரெக்கவர் பண்ணியிருக்கேன். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப் பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் மெம்பர்ஷிப்பில் என்ன மாதிரியான மெம்பர்ஷிப் இருக்குது, அது உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அண்ட் மெம்பர்ஷிப்பில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ ப்ளே பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.